ஹாய் ஆல் வெல்கம் பேக். கல்ஃப் சைடில் ஃபேமஸான ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். அதோட நேம் பார்த்திங்கன்னா தாமியா. மார்க்கெட்னால் நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். நம்ம ஊரில் பேல்பூரி, பானிபூரி, சுண்டல் அதெல்லாம் கிடைக்கும். பட் அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஷவர்மா, தாமியா இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே. ஸோ இந்த ரெசிபி தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா க்ரன்ச்சி ப்ரௌன் சன்னா நக்கெட்ஸும் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்துக்கலாம். 5 பிரெட் எடுத்துட்டேன். மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம். ஃபுட் ப்ராசஸ் இருந்தால் அதுலேயுமே நீங்கள் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 வெங்காயம், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு, பெப்பர் வந்து 1/4 ஸ்பூன், பட்டை வந்து ஒரு 1/2 இன்ச், லவங்கம் 2 எடுத்து, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் வந்து கொத்தமல்லி எடுத்துருக்கேன், 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் நைட்டே பார்த்தீங்கன்னா சென்னா 1/2 கப் சென்னா வந்து ஊற வச்சேன். நமக்கு வந்து நிறைய இப்போ கிடச்சிருக்கு. ஸோ 1 கப் ஆகிடுச்சு. அதை வந்து இதிலேயே ஆட் பண்ணி கோர்ஸாக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ கோர்ஸாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இதிலேயே பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ல, பாதி பிரெட் க்ரம்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சைடில். செகண்ட் ரெசிபின்னு சொல்லியிருந்தேன்ல, ப்ரௌன் சன்னாவில் நக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஸோ ப்ரௌன் சன்னாவை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் வந்து ஊற வச்சுருந்தேன். 1 கப் ஆகிடுச்சு. நான் இங்கே வந்து மைதா எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பேசன் ஃப்ளோர் கிடச்சா எடுத்துக்கோங்க. என்கிட்ட அப்போதுக்கு கடலை மாவு இல்லை. ஸோ நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம், தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் வந்து உப்பு, சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். 2 சின்ன வெங்காயம், சின்ன கேப்சிகம் 1/2 எடுத்துருக்கேன். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, பார்ஸ்லி, பெசில், ஆரிகனோ அந்த மாதிரி இட்டாலியன் ஸ்பைசஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதுவுமே பார்த்திங்கன்னா கோஸாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு இதுலேயுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல பிரெட் க்ரம்ஸா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வேணும்னா தேவைப்பட்டால் வாட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 3 டேஸ் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 கையிலுமே பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு பெருசாக வந்து ஒரு நக்கெட் ஷேப்பில் ரவுண்ட் சர்க்கிள் ஷேப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குக்கீஸ் கட்டர் இருந்துச்சுன்னா அழகாக குக்கீஸ் கட்டரை வச்சு இது பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் நான் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இது ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சியாக இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வந்து ஹோம்மேடாக பண்ணேன். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே கார்ன்ஃப்ளவர் வந்து கோட்டிங் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வந்து நான் வச்சு எடுத்தேன். ரெஃப்ரிஜிரேட்டரில் தான். அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம்ல சென்னா வச்சுட்டு, அது வந்து நான் பால் ஷேப்பில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்பைஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா ஸ்பைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதுவுமே வந்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு சைடு எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணலாம். இது ஹோம்மேட் மயோனஸ். ஸோ வீட்லேயே செஞ்சது. இது வந்து குபூஸுமே வந்து வீட்லேயே செஞ்சது. குபூஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக வந்து சப்பாத்தி ஆர் பரோட்டா அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஹோம்மேடில் தான் நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்டஃபிங்ஸ் பண்ணிக்கலாம். மயோனஸ், சாஸா, அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஃபலாஃபல், பாயில்டு எக்கை வந்து நான் அவிச்சு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரோல் பண்ணிக்கோங்க. இது ரோல் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம ரோல் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம தவாவில் வச்சு ஒரு வெயிட்டான ஒரு பொருளை நான் வந்து டக்குன்னு குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 1 மினிட் ஈச் சைடு வந்து வச்சாலே போதும். அது வந்து ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு ஹோல்ட் ஆகிரும், ஓப்பன் ஆகாது. ஸோ பாருங்கள், ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக வந்து வீட்லேயே பண்ணது வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் வந்து கட்டி கொடுக்கலாம். அண்ட் எங்கேயாச்சும் பிக்னிக் டூர் ஏதாவது போகிறீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி சப்பாத்தி ஆர் பரோட்டாவில் வச்சு கூட வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த சென்னால பண்ண ஃபலாஃபல், அதுக்கப்புறம் அந்த எக்கு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, மயோனஸ் அதோடைய காம்பினேஷனே பார்த்திங்கன்னா வேறு லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து சிக்கன் வச்சு பண்ணுவாங்க. நம்ம ஊர்லலாம் ஷவர்மா அதுதானே ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்கள் கிட்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டாஃப்ஸ் இருந்தால் கூட வந்து இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகலாம். ரொம்பவே சிம்பிள், ஈஸி. 1 டே பிஃபோரே நீங்கள் வந்து ஃபலாஃபல் ரெடி பண்ணிக்கிட்டு மிக்சரில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.